அனுராக் தாக்கூர் எம்பி, இவர் முன்னாள் அமைச்சராய் இருந்தவர். இந்த அனுராக் தாக்கூர் நேற்றைய விவாதத்துல கதறி இருக்கிறார். என்னங்க நாடு இது? ஒரு நாட்டுல ஒரு மாநிலமே சனாதனத்துக்கு எதிரா இருக்கே, இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுங்களா? ஒரு நாட்டுல சனாதனத்தை எதிர்க்கிற ஒரு மாநிலத்தை உருவாக்கி வச்சிருக்காங்களே, அந்த அரசே, அந்த மந்திரிகளே, அந்த அமைச்சர்களே சனாதனத்துக்கு எதிராக பேசுகிறார்களே, இது என்ன நாடுங்க அப்படின்னு தமிழ்நாட்டை பற்றி பேசியிருக்கார். சந்தோஷம். அனுராக் தாக்கூர் போன்ற சங்கிகள் நம்ம சனாதனத்துக்கு எதிரானவர்கள் என்று நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யறாங்கன்னா நம்ம சந்தோஷமா வரவேற்கலாம். ஏன்? சனாதனம் என்பது பிறப்பால் உயர்வு தாழ்வை போதிக்கிற ஒரு கருத்தியல். அந்த கருத்தியலை எப்போதும் தமிழ்நாடு உடன்படாது. ஒன்று. இரண்டாவது, சனாதனம் தான் சாதி வர்க்கங்களை உருவாக்கியது. அந்த சாதியை உருவாக்கிய சனாதனத்தை நாம் எப்போதும் ஏற்கிறோம். பிறப்பால் உயர்வு தாழ்வு போதித்து சாதியை உருவாக்கி மேல் கீழ் என்ற அடுக்கு நிலைகளை உருவாக்கி நம்ம மக்களை எல்லாம் அடிமைகளாக, அடியாட்களாக ஆரிய பார்ப்பன கும்பல் பயன்படுத்துவதற்கு இதை ஒரு கருவியா வச்சுக்கிட்டாங்க. அந்த கருவியான சனாதனத்தை எதிர்க்கிறதா தமிழ்நாடு ஒட்டுமொத்த மாநிலம் நிற்கிறது என்று அனுராக் தாக்கூர் கதர்னார்னா நாங்கெல்லாம் சந்தோஷமா ஏத்துக்கிறோம்ப்பா. ஏன்னா ஆமா, அப்படித்தான். சனாதன எதிர்ப்பு தான் எங்கள் அரசியல், சனாதனத்தை வேறறுப்பதுதான் எங்கள் அரசியல். அது நம்ம தெளிவா இருக்கும். ஆனா நாடாளுமன்றத்துல வேறொரு சில விஷயங்களையும் அவர் வைக்கிறார். மக்கள் கோயிலை அணுக நீதிமன்றத்தை நாட வேண்டி இருக்கிறது. திருத்திக்குங்க மிஸ்டர் அனுராக். மக்கள் நீதிமன்றத்துக்கு போகல, சங்கிகள் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. மக்கள் சங்கிகளுக்கு எதிராக நிற்கிறார்கள். இதான் யதார்த்தமான களம்.